தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel kinsonfleek. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரியோவோட நியூ மூவி ரிலீஸ் ஆக போகுது. சோ அதோட டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா சோ டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. நான் வந்து அப்ரிஷியேட் பண்றேன் அந்த டைட்டில. அண்ட் படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ரியோவோட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸ் நோட்டாவும் இருக்கும், ஃபன்னாவும் இருக்கும். சோ இது என்ன மாதிரி ஜானர்ல இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரீசெண்டா ரியோவோட நிறைய மூவிஸ் எல்லாமே வந்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. எல்லா மூவியும் ஒரு கனெக்ட் ஆகும், அப்படிதான் இருந்தது. சோ இந்த மூவி எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். அண்ட் ஆல்ரெடி ஜோ படத்துல நடிச்ச அதே பேர் தான் இங்க ரீயூனைட் ஆறாங்க. சோ இது எப்படி அந்த பேர் நல்லா தான் இருந்துச்சு. ஆமா ஆமா, அந்த மூவில சேராம போயிட்டாங்க, இந்த மூவில சேராங்களான்னு பாப்போம். அது என்ன அப்படின்றத பார்த்தலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி அரசன் சிலம்பரசனோட நெக்ஸ்ட் மூவியோட ப்ரோமோ ஃபெஸ்டிவல் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நாங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற 3 மூவியுமே பேக் டு பேக் நாங்கள் பார்த்து கண்டிப்பாக ரிவ்யூ கொடுக்க போகிறோம். அதையும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல் நீங்கள் ஆனில் போட்டிங்கன்னா எங்கள் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. अंबेडकर ओके जीव पो கல்யாணம் போலடா. அது கால் மார்க்ஸ். கால் மார்க்ஸ். இது உன் வீடு, உன் இஷ்டம் போட நீ இருக்கலாம். உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துக்கிறேன். உன் கூட நான் 400 வருஷம் வாழணும் சிவா. என்னடி கரண்ட் போயிடுச்சு? ராணி மாதிரி பாத்துப்பேன்னு சொன்ன. ராணினா ராஜாவோட பொண்டாட்டின்னு அர்த்தம். ராணினா ராணி தான். ஓ தாலி எங்க? கொஞ்சம் தள்ளி உட்காரு. என்னாச்சு? எதுவும் இல்ல. என்னடி ஆச்சு? நான் இப்ப இங்க உட்கார கூட கூடாதா? ஐயோ ஐயோ 28,000 செலவு பண்ணிருக்க. காசெல்லாம் இப்படி தாண்டாடியா? இனிமே இந்த சமைக்கிறது, துவைக்கிறது, கழுவுறதெல்லாம் என்னால பண்ண முடியாது. இது வரைக்குமே இதெல்லாம் நீ பண்ணது இல்லையா? முடியாதுடா. ஏன்னா இட்ஸ் மை சாய்ஸ். இட்ஸ் மை சாய்ஸ். இட்ஸ் மை சாய்ஸ். மை சாய்ஸ். வா இட்ஸ் மை சாய்ஸ். என்னடி வேணும் உங்களுக்கு? எதுக்குடி இந்த பாடப்படுத்துறீங்க? இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. டிவோர்ஸ் உங்கள மாதிரி மேல் ஷாவனிஸ்ட் கிட்ட ஃப்ரீடம் வாங்க ஃப்ராடுத்தனம் பண்ணனும்னா ஃப்ராடுத்தனம் பண்ணுவேண்டா. அவர் ஒரு ஆல்கஹாலிக். இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு. ஐயோ டிசேபிலிட்டி வரான. நீங்க எதுக்குமே தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சும்மா வரீங்க, வந்து நிக்கிறீங்க, என்கிட்ட திட்டு வாங்குறீங்க, வாய்தா வாங்கிட்டு போயிடுறீங்க. ஐயோ பிரதர், அழுகாதீங்க அழுகாதீங்க பிரதர். தம்பி சரி ஓ பைத்தியம். இதுல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான். என்னது? இதெல்லாம் கூட விட்டுருவேன். ஹனிமூனுக்கு எங்க போலான்னு கேட்டதுக்கு என்ன சொன்ன? போர்பந்தர். அம்பேத்கர் பிறந்த இடம். போர்பந்தர் காந்தி பிறந்த இடம். ஓ இது லைட்டா தலைவன் தலைவி அந்த இது மாதிரி இருக்கு இல்ல? தலைவன் தலைவி அது வந்து ஒரு வேற இது. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சண்டை போட்டுட்டே இருக்கிற மாதிரி சண்டை மட்டும் தான் போட்டுருப்பாங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும். பட் இது வந்து பார்த்தோன்னா அதிலே காமிக்கிறாங்க இந்த ஃபெமினிஸ்ட் ஓரியன்டா வந்து பார்த்தீங்கன்னா போகுது. அண்ட் ஆல்சோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இண்டிபெண்டா இருக்கணுன்ற மாதிரி நினைக்கிற ஒரு கேரக்டர் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து எதாக இருந்தாலுமே நான் என்னோட சாய்ஸ், நான் பண்றது நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேனிபுலேட்டாகவும் ஆயிருக்கலாம். அந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட்னு சொல்லி ஒரு இடையில கூட போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பார்த்து அவங்களாவே அப்படி நினைச்சிருந்துருக்கலாம். இல்லை எப்படி அவங்க இப்படி இருக்காங்க, இல்லை அவங்க கேரக்டராக அவங்க அப்படிதானா அப்படிங்கிறத தெரியல. ஆனால் அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அது பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய பூதாகரமாக ஆகி டிவோர்ஸ் வரைக்கும் போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை சுற்றியும் ஒரு காமெடியில் ஒரு சீரியஸான விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நிறைய பேருக்கு வந்து இது கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா வீட்லேயுமே எல்லா கப்பிள்ஸ்குள்ளேயுமே சின்ன சின்ன சண்டைகள் வரும். அதையும் மீறி அவங்க எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறாங்க லைஃப்பில் அப்படின்றது தான் நம்ம வந்து டே டு டேயாக நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த மூவியில் வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து அது எந்தெந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஆகுது, அது எப்படியெல்லாம்
இதாகுதுன்றதை வந்து இன்னும் நிறைய சொல்லுவாங்க போல. அதான் எப்படின்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க, ஆனா யாரோட ட்ரூ ஈவெண்ட் நம்மளுக்கு தெரியல. அதாவது யாரோடதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து சிம்பிளா ஒரு சின்ன சின்ன விஷயத்துல வர ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சோ ஆப்வியஸா இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்போம். யாருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா எப்படி அது இப்ப ரெண்டு இல்ல எப்படி வந்து அதுல இருந்து வெளில வரலாம்? உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நீ சொல்ல. அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தானே மெயின். அது அண்டர்ஸ்டாண்டிங் தான் எப்படி வரணும்? அது எப்படி வரணும்னா பேசி தான் வரும். சில டைம் வந்து பாத்தீங்கன்னா பேசாமே வரணும், நல்லதுதான். அதுக்குன்னு ரொம்ப பேசாம இருக்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த 24 ஹவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போய் இட் வில் கிரியேட் சம் கேப். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் யாரோ ஒருத்தங்க தப்பே பண்ணாலும் சாரி கேட்டுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஹஸ்பண்ட்ஸ் கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு பாக்குறப்போ. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கான்டென்ட் நினைக்கிறேன். நம்ம எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டே ஒரு மெசேஜ் இருக்கும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு கண்ணில் ஒரு கண்ணீர் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும். இல்ல மைட் பி ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பி மொமெண்டா இருக்கலாம். பட் நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு செமையான ஒரு மெசேஜோட ஒரு எண்டோட முடிப்பாங்க. சூப்பரா நம்மளுக்கு ஒரு டச்சிங்கா இருக்கும்ன்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ பார்க்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. ஆமா, ஏன்னா மோஸ்ட்லி இந்த கப்பிள்ஸ்குள்ள இந்த மாதிரி மூவில காட்டுறதுலாம் பாத்தீங்கன்னா எதுக்கு சண்டை போடுறாங்க, ஏன் சண்டை போடுறாங்கன்னே தெரியாம ரெண்டு பேருமே ஒரு கட்டத்துல ஸ்ட்ரகிள் ஆயிட்டு மட்டும் இல்ல, அது ரியல் லைஃப்லயும் அப்படிதான். எதுக்கு சண்டை போடுறாங்க, எதுக்கு கோவப்படுறாங்க, இதுல பார்த்தா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பரிதாபங்கள் ஞாபகம் தான் வருது. கோபி சுதாகர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பண்ணிருப்பாங்க, நீ எதுக்கு நீ கோவப்படுற சொல்லிட்டு போ. அந்த மாதிரி சீரியஸா அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட லைஃப் இருக்கும். எதுக்கு கோவப்படுற, எதுக்கு இது பண்ற ஒண்ணுமே நம்மளுக்கும் தெரியாது. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவிலே இப்போ லைட்டா கோவப்படுறா. சோ இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட சிச்சுவேஷன் என்னன்றது எனக்கு தெரியும். அடுத்த வீடியோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபன்னான ஒரு வீடியோ வந்து என்டர்டெயின்மென்ட் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. சோ இதுல பெருசா ஆக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு இல்ல. சோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கு, அதாவது இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடக்கிற ஆக்ஷன்ஸ் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணுவோம். இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா October 31st ரிலீஸ் ஆகுது. October 31st. ஓகே, நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வீக் இல்ல நெக்ஸ்ட் வீக், அதாவது இந்த வாரம். ஆமா ஆமா, ஓகே, கரெக்ட் தானே? கரெக்ட் தான். ஸோ அதான் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. ஸோ ஏஜிஎஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரே நிமிஷம் இருக்கு, நான் பார்த்துடுறேன். மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா சித்து குமார் அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் டிரெக்டர் நம்ம பார்த்தோம் கலையரசன். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரெக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ரியோ அண்ட் மாலவிகா மனோஜ். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோ படத்துலையுமே அவங்க தான் வந்து இருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டாங்க. ஆனால் ஏன் தான் சேர்ந்தோம் அப்படின்ற மாதிரி ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ரெண்டு பேர் பேரும் நல்லா தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நல்லா காமெடியாக, நல்லா ஒரு என்ன சொல்றது, பார்க்க ரொமான்டிக்காகவும் நல்லா புதுசாக ரீஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. பார்க்கலாம். லெட்ஸ் சி. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி பார்க்கணுன்ற ஒரு அந்த கியூரியாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் இந்த இதுலேயே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அண்ட் ரியோ அவரோட மூவி செலெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கரெக்டான மூவிஸாக பிக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஆல்வேஸ் வின்ஸ் த ரேஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படி தான் போயிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரியோக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம். ஸோ இந்த மூவி நல்லபடியாக வரணும். இந்த என்டையர் டீமுக்கும் ஆல் தி பெஸ்ட். எஸ், அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல்ல போட்டீங்கன்னா எங்க வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் இட். தேங்க் யூ. பை பை.